அதுக்குதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஓ இவ்வளவு பின்னணி இருக்கிறதா, இதுக்கு இவ்வளவு வரலாறு இருக்கிறதா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காயல்பட்டணத்துக்கு போறோம். காயல்பட்டினம் எப்படி ஊரு? இன்னைக்கு காயல் அல்லாஹ்வுடைய அருளால் 40% தௌஹீத் இருக்குது காயல்பட்டணம் இன்னைக்கு. ஆனால் நாங்கள் போயிருந்த நேரத்தில் மொத்தத்தில் எங்க கண்ணுக்கு ஒரு 10 பேர் கூட தெரியவில்லை தௌஹீத். நாங்கள் அந்த மீட்டிங்காக போயிருந்த நேரத்தில் உறுதியான தௌஹீத்வாதிகள் ஒரு 10ஓ 15ஓ தான், அப்படி மனசுல பேர்களை நாங்க சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான குறைஞ்ச ஸ்மால் நம்பர்ல தான் இருந்தாங்க அவங்க. அப்ப ஒரு கூட்டம் போடுறோம். கூட்டம் போட்டு என்ன செய்யறோம்? தர்கா அல்லாட்ட தான் கேட்கணும், சிறுக்கு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவுளியாட்ட கேட்கக்கூடாது, தர்காவுல கும்பிடக்கூடாது, துவா செய்யக்கூடாது, நேர்ச்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி தர்காவுல நேர்ச்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி டாபிக்க பேசுறோம். பேசுனா அங்க ஒருத்தர் நோட்டீஸ் கொண்டாந்து கொடுக்கலாம். என்ன நோட்டீஸ்? நீ இந்த மாதிரி பேசுறீங்க, அது நீ முபாகலாவுக்கு தயாரா, விவாதத்துக்கு தயாரான்னு கேட்கல. ஏன்னா விவாதம் நடந்து முடிஞ்சாச்சு பல ஊர்கள்ல. விவாதம் வந்தா செத்து போயிடும் எங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான்? முபாகலாவுக்கு தயாராங்கிறான். முபாகலாண்டா என்ன? நாம சொல்றது சரியா, அவன் சொல்றது சரியான்னு பிரச்சனை வரும் பொழுது நாமளும் மனைவி மக்களோட போகணும், அவனும் மனைவி மக்களோட வருவான். என்ன செய்யணும்? இறைவா, நாங்கள் சொல்லக்கூடியது பொய்யா இருந்தால் எங்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கணும். அவர் என்ன செய்யணும்? எங்கள் மேல தப்பு இருந்தா எங்க குடும்பத்தார் மேல சாபம் உண்டாகட்டும் சொல்லி அவர் கேட்கணும். ஏன்னா விவாதத்தின் மூலமா தீர்மானிக்க முடியாத பொழுது இப்படி ஒரு முறையே மார்க்கத்தில் இருக்கிறது. அதுக்கு சவால் வர்றான். முபாகலாக்கு வர்றியா? எதுக்கு முபாகலா? அப்துல் கார் ஜிலானிட்டு தான் கேட்கிறது சரி என்று நான் சொல்கிறேன், நீ அல்லாட்டு தான் கேட்கிறது சரி நீ சொல்ற, இதுல யாரு பொய்யன் என்பதற்கு முபாகலாக்கு தயாரான்னு கேட்கிறான். இதுல முபாகலா பண்ற விஷயமே இல்ல. தெளிவா குர்ஆன் இருக்குது, தெளிவா ஹதீஸ் இருக்குது, விவாதம் பண்ணி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். விவாதத்துக்கு வந்தால் தோத்துருவோங்கிறதுக்காக வேண்டி முபாகலான்னு கூப்பிட்டா ஓடி போயிருவான்னு நினைத்துக் கொண்டு அவன் இந்த சவாலை